ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியோமீட்டர். பொட்டன்ஷியோமீட்டருங்கிறது என்னன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் ரெசிஸ்டன்ஸு இல்லை கரண்ட்டு இல்லை பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இந்த மாதிரி மூணு விஷயத்த நம்ம மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பொட்டன்ஷியோமீட்டர். பொட்டன்ஷியோமீட்டர்னா அது இங்கே இருக்கு பாருங்க. இதே மாதிரி ஒரு உடன் போர்டு எடுத்துப்பாங்க. ஒரு உடன் போர்டு எடுத்துக்கிட்டு அதில் 1 மீட்டர் லென்த் இருக்கிற ஒயர்ஸ், அதாவது எதால செஞ்சிருப்பாங்கன்னா மாங்கனீன் ஆர் கான்ஸ்டன்டைன் ஒயர்ஸ் இருக்கும். அதை என்ன செய்வாங்கன்னா அந்த போர்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதோட எண்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா காப்பர் ஸ்ட்ரிப்ஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் 1 மீட்டர் லென்த்து ஒயரு, டோட்டல் லென்த் ஆஃப் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர்ஸ் இருக்கும். அதாவது 10 மீட்டர் ஒயரை 1 மீட்டர் ஒயர்ஸா என்ன செய்வாங்கன்னா அந்த தனித்தனி செக்மெண்டா பிரிச்சு இந்த மாதிரி காப்பர் ஸ்ட்ரிப் வச்சு என்ன பண்ணிருப்பாங்க, டைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதோட பேர் தான் என்னன்னு சொன்னோம், பொட்டன்ஷியோமீட்டர். பொட்டன்ஷியோமீட்டர்ல அதை யூஸ் பண்ணி என்ன சொன்னோம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், கரண்ட், ரெசிஸ்டன்ஸ், இது மூணுத்தையும் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு அடுத்த டாபிக் பார்த்தா பொட்டன்ஷியோமீட்டர் அப்படின்னா என்னன்னு கேட்டா இதை எழுதலாம். நெக்ஸ்ட் வாட் இஸ் பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர்னு கேட்டனாக்கா அதுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. என்ன நம்ம ப்ரூவ் பண்ணுவோம்னாக்கா இஎம்எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பேலன்சிங் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். இதை ப்ரூவ் பண்றதுக்கு பேர் தான் என்னன்னா பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர். அதாவது ஒரு செல்லோட இஎம்எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பேலன்சிங் லென்த் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன பார்க்க போறோம்னா கம்பாரிசன் ஆஃப் இஎம்எஃப் ஆஃப் 2 செல்ஸ் வித் பொட்டன்ஷியோமீட்டர். இப்போ எப்படின்னாக்கா 2 செல் எடுத்துக்கிட்டு அந்த செல்லோட இஎம்எஃப் நம்ம கம்பேர் பண்றதுக்காக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அது நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் பொட்டன்ஷியோமீட்டர்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வாட் இஸ் பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர்னு பார்க்க போறோம். இதுக்காக என்ன எடுத்துக்கிறோம் சார் அப்படின்னாக்கா ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் சிடி அப்படின்னு எடுத்திருக்கோம். அதுல சி பாயிண்ட் டி பாயிண்ட்ல இருந்து வி டேக் 2 லீட்ஸ். அது எதோட கனெக்ட் பண்றீங்கன்னா ஒரு பேட்டரி அண்ட் கீ. பேட்டரி கீ அதை ரெண்டு என்ன செய்றீங்க, சீரியஸா கனெக்ட் பண்ணி டியோட கனெக்ஷன் கொடுத்துறீங்க. இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, இது எதை ஃபார்ம் பண்ணுதுன்னா பிரைமரி சர்க்கியூட்டை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சி பாயிண்ட்ல இருந்து வி கனெக்ட் a பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் பிரைமரி செல்லு அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் டு காலனோமீட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸ் ஜாக்கி. இது என்ன சொல்லுவோம்னா நம்ம செகண்டரி சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பேட்டரி கீ பொட்டன்ஷியோமீட்டர் ஃபார்ம்ஸ் சீரீஸா கனெக்ட் பண்ணா அது எதை ஃபார்ம் பண்ணுது, பிரைமரி சர்க்கியூட்டை ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் சி பாயிண்ட் டு பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் பிரைமரி செல்லு காலனோமீட்டர் அண்ட் ஹை ரெசிஸ்டன்ஸ் ஜாக்கி ஆர் ஃபார்ம் செகண்டரி சர்க்கியூட். இப்போ இதுல என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பிடினா பேட்டரி, கேங்கிறது கீ, ஜிங்கிறது என்னது இஎம்எஃப் ஆஃப் பிரைமரி செல்லு, நெக்ஸ்ட் ஜிங்கிறது காலனோமீட்டர், ஹை ரெசிஸ்டன்ஸ் ஜாக்கி, சிடிங்கிறது பொட்டன்ஷியோமீட்டர். இந்த டயக்ராம்ல என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி சர்க்கியூட்னா என்ன, செகண்டரி சர்க்கியூட்னா என்னன்னு பாருங்க. பேட்டரி கீ அண்ட் பொட்டன்ஷியோமீட்டர் இன் சீரீஸ் ஃபார்ம்ஸ் பிரைமரி சர்க்கியூட். செகண்டரி சர்க்கியூட்னா நான் ஏற்கனவே சொன்னேன், பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் செல்லு கனெக்டட் டு சி அண்ட் நெகட்டிவ் டு காலனோமீட்டர். இந்த சி பாயிண்டோட கனெக்ட் பண்றாங்க பாசிட்டிவ் டெர்மினல்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ட் நெகட்டிவ் டு காலனோமீட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸ் ஜாக்கி ஆர் சீரீஸ் ஃபார்ம் செகண்டரி சர்க்கியூட். பிரைமரி சர்க்கியூட்னா என்ன, செகண்டரி சர்க்கியூட்னா என்ன அப்படின்னு எழுதுறீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லெட் கனெக்ட் பி மேட் அட் எனி பாயிண்ட் ஜே ஆன் த ஒயர். இப்போ ஜாக்கி கொண்டு வந்து நீங்க என்ன செய்யறீங்க, இந்த 1 மீட்டர் ஒயர்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நீங்க என்ன செய்யறீங்க, இது வந்து சிடிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம 1 மீட்டர் ஒயர் மாதிரி கொடுத்துருப்போம். ஆனா இது வந்து பொட்டன்ஷியோமீட்டர். பொட்டன்ஷியோமீட்டர் என்ன சொன்னோம், 10 மீட்டர் ஒயர் இருக்கும். 10 மீட்டர் ஒயர்ல எங்க வேணா ஜாக்கி வச்சு நம்ம கனெக்ஷன் ஏற்படுத்தலாம். அப்ப ஏதோ ஒரு பாயிண்ட்ல வைக்கிறீங்க, ஜே பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. அப்ப ஜே பாயிண்ட் ஜாக்கியை வச்சு நான் என்ன செஞ்சேன்னா கனெக்ஷனை ஏற்படுத்திட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஏதோ ஒரு பாயிண்ட்ல நீங்க கனெக்ஷன் ஏற்படுத்தினீங்கன்னா சிஜே இஸ் ஈக்குவல் டு இஎம்எஃப் ஆஃப் செல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சி பாயிண்ட்ல இருந்து ஜே பாயிண்ட் வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 250 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு இருக்கலாம், ஓகேவா, இல்ல 340 சென்டிமீட்டர் சிஜேங்கிறது இருக்கலாம். அப்போ இந்த லென்த் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்றாங்க, இஎம்எஃப் ஆஃப் செல்லுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்றாங்க. Then current flow through the G is
இப்போ காலனோமீட்டர் வழியா ஃப்ளோ ஆகுற கரண்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0வா இருக்கும். அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜேங்கிறது ஒரு சென்டர் பாயிண்ட், அந்த ஜேக்கு இந்த பக்கமும் ஜேக்கு அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா கரண்டோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். அப்போ கரண்ட் பாசிங் த்ரூ காலனோமீட்டர் இஸ் 0 அப்படின்னு சொல்லலாம். இல்லை கேபிட்டல் ஜி போட்டுக்கலாம். காலனோமீட்டர் வழியா பாஸ் ஆகிற கரண்ட் 0. அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் சிஜே ஈக்குவல் டு ஐஆர்எல் அப்படின்றாங்க. ஐஆர்னு என்ன? ஐங்கிறது கரண்ட் பாசிங் த்ரூ ஒயர், ஆர்ங்கிறது ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கிவன் ஒயர், எல்ங்கிறது பேலன்சிங் லென்த். அப்போ இப்போ இது பாருங்க, சிஜே ஈக்குவல் டு ஐஆர்எல் இருக்கு, சிஜே ஈக்குவல் டு எப்சிலன் இருக்கு, சாரி ஜி இருக்கு. அப்போ என்ன ஆகும்? ரெண்டும் ஈக்குவேட் பண்ணலாம். ஜி ஈக்குவல் டு ஐஆர்எல். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஐஏ அண்ட் ஆர் ரெண்டுமே பார்த்தா கான்ஸ்டன்ட். ஐங்கிறது கரண்ட், ஆர்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஒயர்னு வச்சுக்கோங்க. அப்போ ரெண்டும் என்ன ஆயிடும்? கான்ஸ்டன்டா இருக்கு. அப்போ கான்ஸ்டன்ட் ஈக்குவல் ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன ஆயிடும்? G is directly proportional to L. இல்ல வேற எப்படி சொல்லலாம்? EMF of cell is directly proportional to balancing length அப்படின்னு சொல்லலாம். இதுதான் என்னது? பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பப்ளிக் எக்ஸாம்ல, அதனால இது ரொம்ப முக்கியமானது, கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்யறீங்க? ஏற்கனவே சொன்ன மாதிரியே தான் பிரைமரி சர்க்கியூட்டுக்கு டெஃபினேஷன் எழுதுறீங்க, செகண்டரி சர்க்கியூட்டுக்கு டெஃபினேஷன் எழுதுறீங்க, ஒர்க்கிங் எழுதுறீங்க, எழுதிட்டு லாஸ்ட்ல அந்த ஈக்குவேஷன் என்ன சரியா போச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம்? பேட்டரி கீ ரியோஸ்டாட் இஸ் கனெக்டட் வித் சிடி பொட்டன்ஷியோமீட்டர் சிடி இன் சீரிஸ் ஃபார்ம் பிரைமரி சர்க்கியூட். திரும்ப சொல்றேன் பாருங்க, பேட்டரி கீ ரியோஸ்டாட் and potentiometer CD are connected in series to form primary circuit அப்படின்னு சொல்லிட்டு பிரைமரி சர்க்கியூட் டெஃபினேஷன் எழுதிருங்க. செகண்டரி சர்க்கியூட்னா என்ன செய்வீங்க? செகண்டரி சர்க்கியூட்னா என்னன்னா டிபிடிடி ஸ்விட்ச். இதுல டிபிடிடி ஸ்விட்ச்னா என்னன்னு முதல்ல பார்த்துடலாம். டபுள் போல் டபுள் த்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. டிபிடிடினாக்கா அது வந்து ஒரு ஸ்விட்ச், அதுல ரெண்டு வழியில நம்ம என்ன செய்யலாம்? கரண்டோட டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணலாம். அதனாலதான் டபுள் போல் டபுள் த்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறுங்கிறது உங்களுக்கு தெரியும், ரெசிஸ்டன்ஸ் பெர் யூனிட் லென்த் ஆஃப் ஒயர். ஐங்கிறது கரண்ட் த்ரூ த ஒயர். ஓகேவா? இதெல்லாம் நமக்கு தேவையானது. நெக்ஸ்ட் இதுல வாட் இஸ் செகண்டரி சர்க்கியூட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சி இஸ் கனெக்டட் டு ஃபார்ம், சி இஸ் கனெக்டட் டு எம். எம்னா என்னது? ஒரு பாயிண்ட் இல்ல ஒரு கனெக்ஷன் எங்க? டிபிடிடி ஸ்விட்ச்ல. நெக்ஸ்ட் என் டு கால்வனோமீட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸ் ஜாக்கி. இதே மாதிரி நம்ம சீரியஸா கனெக்ட் பண்ணா நம்ம என்ன செய்யலாம்? செகண்டரி சர்க்கியூட்டை மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல G1 G2 ஆர் EMF ஆஃப் டூ செல்ஸ், டூ பிரைமரி செல்ஸ். ஒன்னு லெக்லாண்ட் செல், இன்னொன்னு டேனியல் செல், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒர்க்கிங் என்ன செய்யறீங்க? ஃபர்ஸ்ட் கரண்ட் பாசிங் த்ரூ டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னாக்கா சி M1 G1 N1 இந்த டைரக்ஷன்ல ஒருவேளை இப்படி கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா சில இருந்து M1 G1 N1 N இப்படி போச்சுனாக்கா அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரியே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் IRL அப்படின்னு கிடைக்கும். அதே தான் நான் இங்க எழுதியிருக்கேன், IRL1 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஏன்னா பேலன்சிங் லென்த் வந்து ரெண்டு பேலன்சிங் லென்த் வரப்போது, ரெண்டு செல் இருக்கு. அதனால G1 is equal to IRL1 அப்படின்னு கிடைக்கும். சப்போஸ் கரண்டோட டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா C2 இல்ல கனெக்ஷனோட டைரக்ஷன் பாத்தீங்கன்னா CM2 C2 N2 இந்த டைரக்ஷன்ல ஒருவேளை கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா, இந்த டைரக்ஷன்ல கனெக்ஷன் இருந்தாக்கா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னாக்கா IRL2 EMF Z2 equal to IRL2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பாத்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு, ரெண்டு ஈக்குவேஷனை டிவைட் பண்ணுங்க. 1/2னா Z1/Z2 equal to IRL1 divided by IRL2. IRL கேன்சல்டு, L1/L2 கிடைக்கும். இப்போ இதுல இருந்து G1/Z2 equal to L1/L2 அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி பொட்டன்ஷியோமீட்டர்ல RH அப்படின்னு ஒன்று எக்ஸ்ட்ராவா கொடுத்துருப்பாங்க. இந்த RH என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ரியோஸ்டாட்டுங்கிறது இந்த சர்க்கியூட்ல ஃப்ளோ ஆகுற கரண்டோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணலாம். அதாவது ரியோஸ்டாட்டுங்கிறது அட்ஜஸ்டபிள் ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். இந்த ரெசிஸ்டன்ஸை நீ வந்து சேஞ்ச் பண்ணும்போது
இந்த சர்க்கியூட்ல ஃப்ளோ ஆகிற கரண்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். அப்ப ரியோஸ்டாட் அட்ஜஸ்ட் பண்ணி இதே மாதிரி என்ன செய்யலாம், வேற ஒரு கரண்ட்டுக்கு இன்னொரு ரீடிங் எடுக்கலாம். எடுத்துட்டு நம்ம இந்த கம்பேர் பண்ணி ரெண்டு செல்லுக்கு இடையில எவ்வளவு இஎம்எஃப் இருக்கு அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணலாம்.